என் இதயத்திலே வாழக்கூடிய கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்கனாலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அற்புதமான ஒரு குரு பயிற்சி கும்பராசிக்கு நடக்க போகுதுங்க. கும்பராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இந்த குரு பகவானுக்கும் அவங்களுக்கு இடையில என்ன தொடர்பு தெரியுமா? உங்களுக்கு காசு போன வாழ்க்கையில நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரங்கள்ட்ட கேட்டு பாருங்க, ஜாதகத்துல குரு நல்லா இருப்பார். எனக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைச்சிச்சுன்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, குரு பகவான் ஜாதகத்துல நல்லா இருப்பார். நல்ல எனக்கு வேலை கிடைச்சிச்சுங்க, வேலையில் ப்ரமோஷன் கிடைச்சிச்சுங்க, பிஸ்னஸ்ல நல்ல லாபம் வருதுங்க என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் குரு பகவான் ஜாதகத்திலே மிக நல்ல முறையிலே அமைந்தவர்களாக இருப்பார்கள். அதுதான் குருவுக்கும் கும்பத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய தொடர்பு. கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அகத்திய ரூபத்திலே அனுக்கிரகம் பண்றார். அது நல்லா புரிஞ்சுக்கணும். கும்பத்திற்கும் அகத்தியருக்கும் அப்படி ஒரு தொடர்பு. கும்பமுனின்னு பேர் அகத்தியருக்கு. கும்பராசிக்காரர்கள் எப்பொழுதும் அகத்தியரை வழிபட்டு பார்க்கணும். அதுவும் 24ஆம் தேதி, ஒவ்வொரு மாதமும் 24ஆம் தேதி வீட்டில் மாலை நேரத்தில் விளக்கேற்றி அகத்தியரை வழிபட்டு பாருங்கள். அகத்தியர் அற்புதமான பலன் தருவார் உங்களுக்கு. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்ப 6ஆம் இடத்திற்கு வருகிறார். சார் 6ஆம் இடம் நல்ல இடம் இல்லையேன்னு கவலைப்படுறாங்க. இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்களுக்கு பவர் அதிகம். இந்த குரு பகவானுடைய பார்வை வாழ்க்கையில் உங்களை உயர்த்த போகுது. இது நாள் வரை உங்களுக்கு குரு சண்டாள யோகத்துல குரு பகவான் இருந்தார். குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து கூட அதிக பலனை நீங்க அனுபவிக்க முடியாம கஷ்டப்பட்டீங்க. உங்க பிள்ளைகள் கஷ்டப்பட்டாங்க, உங்க தொழில கஷ்டப்படுறீங்க, ஹெல்த்ல கஷ்டப்படுறீங்க. இருக்கா இல்லையா? 5ல குரு இருக்கும்போது அப்படி உங்களுக்கு இருந்துச்சு. இப்ப 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்த பிறகு உங்களுக்கு நல்ல தன வருமானம் வரும். இது நாள் வரைக்கும் என்ன தடை இருந்தாலும் சரி, அந்த தடை விலகும். நல்ல தன வருமானம் வரும்.